ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசினியர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு, முழுமையாக கேளுங்க. ராகுதிசை நடக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ராகுதிசை நடக்கும். ஒரு 35 வயசுலேருந்து 50 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ராகுதிசை நடக்கும். அசுபதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ராகுதிசை ஒரு மத்தியம வயதில், அது வாழ்க்கையில் நம்ம முன்னேற நினைக்கிற அந்த வயதில் கண்டிப்பாக நடக்கும். ஒரு மனிதனுக்கு 30 வயசு டு 50 வயசுக்குள்ளே தான் வளர்ச்சி. 50 வயசுக்கு மேலே அப்படியே செட்டில்மெண்ட் ஆயிரும். 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ அந்த 30 டு 50க்குள்ளே கண்டிப்பாக ராகுதிசையை நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. ராகு பகவான் ஒரு முக்கியமான கிரகம். சரியா நேர்களே? நிழல் கிரகம், டூப்ளிகேட் கிரகம், சாயா கிரகம். எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அவருக்குன்னு சொந்த வீடு, உச்ச வீடு, ஆட்சி வீடுலாம் கிடையாது. இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். பல சட்டையை போடுற ஆள். ஒரு சட்டை போட மாட்டார், பல சட்டை போடுவார். பல விதமான ஆக்டிங்லாம் கொடுப்பார். தான் இருக்கிற இடம், தன்னை பார்த்த கிரகம், தன்னுடன் சேர்ந்த கிரகம், இதுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார். ராகு பகவான் உங்கள் ராசியில், உங்கள் ராசிக்கு, மேச ராசிக்கு ராசி அடுத்த லக்கணத்தில் இருந்த என்ன பலன்கள், அவருடைய தசாபதி பலன்களை சொல்ல போகிறோம். ராகு தசை 18 வருஷம். ராகு திசை தான் ஒரு மனுஷனை பதப்படுத்தும். மேச ராசிக்கு ராகு திசை முடிஞ்சிருச்சுன்னா அவங்க பின்னாடி பிரச்சனை இருக்காது. அடுத்து வருகிற குரு திசை, சனி திசையெல்லாம் ஓரளவு நியூட்ரலாக போயிடும். குரு திசை நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும். ஆனால் ராகு திசை கொஞ்சம் பாடத்தை சொல்லும். ஏன்னா ராகு கர்ம பலனை அதிகப்படுத்துவார். அதனால் ராகு திசையில் நம்ம மேக்ஸிமம் உன்னை செய்கிறத கட்டிலும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த அமைப்பை கொடுப்பாரு. இந்த வீடியோவில் நிறைய தகவல் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லுவோம். ஓகே, இப்போ ராகு சுபர்பானு, சிமிகை தாயின் புத்திரன். ராகு கேது 2 பேரும் ஒன்று தான். ஒரு சம்பவத்தால் 2ஆக மாறிட்டாங்க. ராகு கிரகங்களே வலிமை அதிகமானவர். கிரகங்களே அதிக வலிமை கேதுக்கு தான். கேதுக்கு அடுத்து ராகுக்கு தான். ஸோ கேது சொன்னாலே ராகு அங்கே வந்துடுவார். ஸோ கிரகத்திலே வலிமையான கிரகம் ராகு கேதுகள் தான். ஸோ ராகு வலிமையான கிரகம். அப்பேற்பட்ட வலிமையான கிரகம் 18 வருஷம் மேசராசி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருப்பார். சரியா நேர்களே? அவர் ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ராசி லக்கணத்துக்கு கேது ராகு 3, 6, 9, 10, 11ஆம் இடத்துல இருக்கலாம். 3, 6, 9, 10, 11 ராசிக்கு லக்கணத்துக்கும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது மேசராசியில் நீங்கள் மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்திருந்தால் நல்லது. ராகு திசை நல்லாயிருக்கும். ராகு தான் இருக்கிற இடத்த கெடுப்பார். சரியா? 1ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகனை கெடுப்பார். சில பலன்களை கொடுத்தாலும் ஜாதகனை கெடுப்பார். 2ஆம் இடம் அது லக்கணத்துக்கு. ராசி ஒன்று இருந்தாலுமே லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆரம்ப கல்வியை கெடுப்பார். முகம் நல்லா இருக்காது, பல்லு வரிசை நல்லா இருக்காது, பேச்சு சுத்தமாக இருக்காது. இப்படி சில பலன்களை கெடுப்பார். அந்த ஆதிபத்தியத்து உள்ளால் விசேஷத்தன்மையை கெடுப்பார். லக்கணத்துக்கு 100% கெடுப்பார். ராசிக்கு 50% கெடுப்பார். ராசிங்கிறது மேசராசி. ராசிக்கு லக்கணத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு லக்கணம் தான் முக்கியம். ஜாதகத்தின்படி லக்கணம் தான் முக்கியம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் லானான்னு போட்டிருப்பான், அதான் முக்கியம். அதான் உயிர், ஆத்மா, ஜீவன். ராசிங்கிறது உடல், மனம், உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கம். இப்போ ராசி பலனத்தை எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறோம், நான் உள்பட. ஆனால் லக்கண ரீதியாக நடக்கிறதா தனி மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் நடக்கும். லக்கணம் தான் உங்களை நிர்ணயிக்குது. இன்னாருக்கு நீங்கள் பிள்ளையாக பிறக்கணும், இன்னாரை கல்யாணம் பண்ணணும், இத்தனை குழந்தைய பிறக்கணும், இவ்வளோ நாளில் நீங்கள் வாழணும், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பு. ராசிங்கிறது என்னென்னா வெளிவட்டாரம். அன்றாடம் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் என்னென்ன காண்பீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், எதை நோக்கி போகும், அதில் உள்ள அண்டுலேஷன் என்ன, இதெல்லாம் கோச்சார பலன்கள் ப்ளஸ் தசாபுத்தி பலன்கள். தசாபுத்தியும் ராசியை அடிப்படையாக கொண்டு தான் நடக்கும். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா முதல் சுக்கிர திசை நடக்கும். அதுக்கடுத்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை. அந்த ராகு திசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி அசுபதி நட்சத்திரத்துக்கும் ராகு திசை வரும், கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ராகு திசை வரும். ஸோ மேச ராசிக்கு ஒரு மத்தியம வயதில் ராகு திசை வரும். லக்கண ராசிக்கு ராகு 3ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருக்கலாம். இப்போ 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இளைய சகோதரனை கெடுத்து பலன்களை கொடுப்பார். ஆனால் நல்ல பலன்களை கொடுப்பார். உபயசான ஸ்தானத்தில் இருக்கலாம். இப்போ மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். அதேமாதிரி மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம். ஸோ மேசராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும். ஸோ நான் குறிப்பிட்ட இப்போ சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ராகு திசை நல்லாயிருக்கும். ஆமாம் சார், ராகு திசை நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். மிதுன ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி மகர லக்கணம் மேசராசிக்கும் மிதுன ராகு தான் நல்ல பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி கன்னியா லக்கணம் 10ஆம் இடத்துல வருவார், ராசிக்கு 3ஆம் இடத்துல வருவார். இது நல்ல அமைப்பு தான். ஸோ மேசராசியில் மேச லக்கணம், மகர லக்கணம், கன்னியா லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், இந்த லக்கணத்தெல்லாம் பிறந்தீங்கன்னா ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? நல்ல பலன்களை கொடுப்பார். நீங்கள் மிதுன லக்கணம் மேசராசியில் பிறந்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருப்பார். ஆனால் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். ஆனால் ஜாதகனை ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அசத்துவார் ஆளை.
ஏன்னா ராசியில் சந்திரனை பிடிச்சி வச்சுருப்பார். மனம் ஒரு நிலையில் இருக்காது, கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க. சரியா நேர்களே? இருப்பினும் லக்கணத்து 11ஆம் இடத்துல இருக்கனால தசை நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, இப்போ வந்து அப்படி பார்க்கும்போது மேசராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அசுபதியோ பரணியோ கார்த்திகையோ, நீங்கள் நான் சொல்கிற லக்கணத்தில் இந்த அமைப்பில் ராகு இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும், கஷ்டப்பட மாட்டாங்க. மற்ற லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. இதுதான் முக்கியமான சாராம்சம் இந்த வீடியோவில். அப்படி பார்க்கும்போது எந்த லக்கணத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசி மேச லக்கணம், மேசராசி மகர லக்கணம், மேசராசி கன்னியா லக்கணம், மேசராசி சிம்ம லக்கணம், மேசராசி துலா லக்கணம், மேசராசி மிதுன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்க ராஜபோக வாழ்க்கை அனுபவிப்பாங்க. மற்ற 6 லக்கணத்தில் பிறந்தவங்க பரிதாபத்துக்குரியவர்கள். சரி, அவங்களுக்கு தான் கஷ்டம், சக்கையை போட்டு பிழிஞ்சு எடுத்துருவார். அதுவும் அவர் நல்ல நிலைமையில் இல்லைன்னா அப்படின்னா எந்த இடத்துல இருப்பார்னா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்துல இருப்பார். 2, 4, 5, 7, 8, 12 2ஆம் இடத்துல இருந்தாலும் வருமானம் இருக்கார். குடும்பத்துக்காக கடன் வாங்குவாங்க, குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, பிஃபோர் மேரேஜ் அல்லது ஆஃப்டர் மேரேஜ். ஆனால் ராகதிசை நடக்கும்போது உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான், கல்யாணம் ஆகி கொடுத்திடத்தோடு இருப்பீங்க, குடும்ப வாழ்க்கை ரொம்ப நெருடலாக இருக்கும். அதுலேயும் அவர் குறிப்பிட்ட சில ராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். எந்த ராசி அவருக்கு ஒத்துப்போகாத ராசி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுக்கு ஒத்துப்போகாத ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடகம், சிம்மம், விருச்சிகம், கடகம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், மீனம், இந்த ராசிலாம் வந்து அவருக்கு ஒத்துப்போகாது. சரியா? சில ராசி அவருக்கு ஒத்துப்போகும். மேசம், ரிஷபம், கன்னி, மகரம். கடகத்தில் இருந்தாலும் ஓரளவு 50% நல்ல பலன்களை கொடுப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்காத இடம் வந்து 2 இடம் ரொம்ப பிடிக்காது, 3 இடம் கூட வச்சுக்கலாம். சனிபாவனுடைய ஸ்திர வீடு கும்பம், கும்பத்தில் ராகு இருந்தார்னா ராகு திசை நல்லா இருக்காது. அதுபோக சிம்மம் சூரியனுடைய வீடு, அடுத்து செவ்வாவுடைய வீடு விருச்சிகம். விருச்சிகத்தில் ராகு இல்லாமல் பிறந்தவங்க கொடுத்து வைத்தவர்கள் விருச்சிகத்தில். ஏன்னா விருச்சிகத்தில் இருக்கிறாங்க நல்ல பலன்களே கொடுக்க மாட்டார். அது வந்து லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் வந்தால் ஓரளவு தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஆதிபதி விஷயத்தை கெடுப்பார். விருச்சிகத்தில் இருக்கிறாங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான பலன்களை தான் ஜாதகர் கொடுப்பார். ஸோ சிம்ம ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி, இந்த இடத்துல ஜாதக இடத்துல ராகு இருந்தார்னா ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 100க்கு 90% நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ரைட் சார். 2ஆம் இடத்துல இருந்தார்னா குடும்பத்தை கெடுப்பார், பணம் உறவு இருக்கார், கடன் வாங்க வைப்பார். 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாயார் கெடுத்துருவார். ஆரம்ப காலத்தில் தாய் அன்பு இருக்காது, தாய் வழி உறவு நல்லா இருக்காது, வண்டி வாகனம் ஓட்ட முடியாது, ஆள் சைக்கிளில் தான் போவாங்க. சரி, சைக்கிள் கூட ஓட்ட முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கும், வண்டியில் வந்து பிரச்சனை இருக்கும், வண்டி நிலச்சி இருக்காது, வண்டியில் அடிக்க ரிப்பேர் ஆகும், வீடு மனை நல்லபடி ஆகாது, வருஷத்துக்கு 2 இடம் வீடு மாறுவாங்க, ஒரு நிலையில்லாமல் வாழ்க்கை இருப்பாங்க, ஊரை விட்டு ஊரை ஓடி போயிடுவானுங்க, எதுவும் மேற்கல்வி படிக்க முடியாது, ஒரு டிகிரி முடிக்கிறதே பெரிய குதிரை கொம்பு வேலையாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர பாக்கியம், பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்காது, பிள்ளையை தாமதமாகும், அதனால் திருமண தாமதமாகும், குலதெய்வத்தோட அருள் அந்தளவு இருக்காது, கோயில் இடத்துக்கு போக மாட்டாங்க, சாமியை சரியாக கும்பிட மாட்டாங்க, மந்திரம் சொல்ல மாட்டாங்க, இப்படி சில அசுப பலன்களை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல இருந்தால் கலஸ்தரம், கணவன் மணி உறவு நல்லா இருக்காது, திருமண தாமதம், இணக்கம் இருக்காது, யார்கிட்டையும் ஒத்து போக மாட்டாங்க, ஊர் மாதிரி இருந்தால் இவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, சொந்த பந்தத்தை வீட்டுக்கு வர விட மாட்டாங்க, யாருக்கிட்டே அண்டி நெருங்கி இருக்க மாட்டாங்க. 8ஆம் இடத்துல இருந்தார்னா ரொம்ப பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, அவமானம், இதெல்லாம் ராகதிசையில் நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதுபோக தேக ஆரோக்கிய பிரச்சனை, 8ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா உடல்நல பிரச்சனை கொடுத்துருவார். அடுத்து வந்து 12ஆம் இடம் அயன சயன போகம். 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் தூக்கம் கெட்டு போயிடும், கெட்ட கனவு வரும், நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, சஞ்சலப்பட்டுகிட்டே இருப்பாங்க. தூக்கம் வராமல் எல்லாரும் சஞ்சலப்படுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கும். ஸோ 2, 4, 7, 8, 12, 5 இந்த இடத்துல ராகு இருந்தார்னா நல்ல அமைப்பு கிடையாது. உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ரைட்டு. இப்போ வந்து நான் கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் உள்ள அமைப்பை சொல்லிட்டேன். எந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த இடத்துல நல்லா இருக்காது, எந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்கும், எந்த லக்கணத்துக்கு நல்லா இல்லை, அதையும் சொல்லிட்டேன் நான். இப்போ வந்து ராசியில் ஒவ்வொரு ராசிலையும் கண்டிப்பாக இருப்பார். 12 ராசிக்குள்ளே ஒரு ராசியில் இருப்பார். ஒவ்வொரு ராசியில் இருந்தார்னா என்ன பலன்கள், பொது பலன்கள், அதை சொல்லிவிட்டு அதான் பலன்கள் உங்களுக்கு சரியா, அந்த தசையில் கொடுப்பாரு, தன்னோட தசையில் அந்த பலன்களை கொடுப்பாரு. இப்போ மேசத்தில் இருக்கிறாரு, மேசத்தில் இருக்கும்போது அந்த ராகு திசை 18 வருஷத்தில் என்ன பலன்களை கொடுப்பாருன்னா ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு, ஒரு யோகத்தை கொடுப்பாரு. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும். இருப்பினும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், அந்த காலகட்டத்தில் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், புத்திர பாக்கியம் குறைவு கம்மியாக இருக்கும், இல்லைன்னா புத்திர பாக்கியத்தினால பிரச்சனை இருக்கும் சரியா, பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் வரும். ராகு திசை நடக்கும்போது அந்த 18 வருஷத்தில் அவர் அதை கொடுப்பாரு. அதுபோக ரிஷபத்தில் இருந்தார்னா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆவாங்க. ரிஷப ராசியில் இருந்தார்னா நீங்கள் மேச ராசியிலே பிறந்திருக்கிறீங்க, ரிஷபத்தில் இருக்கிறாரு ராகு அப்படின்னு கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும், குறுக்கு வழியில் சம்பாதிப்பாங்க, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுவாங்க, ஷார்ட்டாக சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் பணம் சம்பாதிப்பாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, ஆனால் கெட்ட பெயர் இருக்கும், சமுதாயத்தில் ஒரு கெட்ட பெயர் இருக்கும். ஆள் நல்ல திரைப்படம், கலை, இயலிசை, நாடகம் இதில் நல்லா இருப்பாங்க சரியா, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருப்பாங்க.
ஆனால் கொஞ்சம் ஆள் டாம்டியமாக இருந்தாலும் ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு நேர் புத்தி இருக்காது, குறுக்கு புத்தி இருக்கும். மிதுனம் நல்ல அமைப்பு. மிதுனத்தில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. பொதுவாக புதனுடைய மிதுனம் கண்ணியில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் வீடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், புதனையும் பிடிக்கும் அவருக்கு. சரியா, புதன் ராகு காம்பினேஷன் நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு வந்து பொதுவாக யார் கூட சேரலாம் சார் அப்படின்னு பார்த்தா, புதன் கூட சேரலாம், ராகு கூட சேரலாம், குரு கூட சேரலாம், சுக்கிரன் கூட சேரலாம். அவர் ராகு வந்து ஒரு கிரக புதன் சுக்கிரன் குரு கூட சேர்ந்தார்னா என்ன பண்ணுவார்னா, அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்துவார். புதன் கூட ராகு சேர்ந்துட்டார்னா அவங்க எப்போ பார்த்தாலும் கணக்குன்னு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பற்றி யோசனை பண்ணிட்டுருப்பாங்க, கிரியேட்டிவ் மைண்ட் அதிகமாக இருக்கும், படைப்பாளையாக இருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், சிஸ்டர் ரிலேட்டடாக நல்லா இருப்பாங்க, ஜோதிடம் நல்லா வரும். சரியா, சாஸ்திரம் விஞ்ஞானம் ஏதோ ஒன்றை பற்றி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நொங்கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. குரு கூட சேர்ந்துட்டாரா பணம் சம்பாதிக்கிறது வெறித்தனமாக இருப்பாங்க. சரியா, கொஞ்சம் கோயில் குளத்துக்கும் போயிட்டு வருவாங்க, கொஞ்சம் ஆன்மீக வழிபாடு அதிகமாக இருக்கும். சுக்கிரன் கூட சேர்ந்துட்டாரா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க. பெண்களை கவர் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது, பெண் மேலே ஆசைப்படுறது, அதிகமாக போகம் பண்ணுறது, பெண் பித்தனாக இருப்பாங்க. சரியா, ஸோ இந்த இயற்கை சுபகரங்கள் புதன் குரு சுக்கிரன் இந்த 3 பேத்தையும் ராகு சேர்ந்தார்னா இது மாதிரி பலன்களை கொடுத்துருவார். சனி கூட சேர்ந்தார்னா நல்ல அமைப்பு கிடையாது, கெடுத்துருவார் ஜாதகனை. கெட்ட புத்தி, கீழ் புத்தி, சுயநலம், நயவஞ்சகம், சூது, வாது, குறுக்கு புத்தி இப்படிலாம் இருக்கும். சூரியன் கூட சேர்ந்தார்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூரியனை கிரகணப்படுத்திடுவார். ஆத்ம பலமே எல்லாம் போயிடும், ஆள் சோர்ந்து போயிடுவான், தன்மேலே தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுவான், நம்பிக்கை இல்லாமல் போயிடுவான், ஒரு லீடர்ஷிப் இருக்காது, மற்றவங்க பேச்சை கேட்பான், கையை கட்டி நிற்பான், எடுபடி ஆள் மாதிரி வேலை பார்த்துட்ருப்பான். சரியா, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பான். நிறைய பேர் பாருங்கள் எடுபடி வேலை பார்த்துட்ருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க எடுபடி வேலை தான் பார்ப்பாங்க. சொன்னதை செய்வாங்க, சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன், வேறொன்றும் தெரியாது, அது மாதிரி இருப்பாங்க. சந்திரன் கூட சேர்ந்துட்டாரா மனம் கெட்டு போச்சு. மனம் கெட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டு போயிடும், மனம் உடல் எல்லாம் கெட்டு போயிடும். இவங்கெல்லாம் வந்து பெண்கள்கிட்ட வழியை போய் வேலை பார்ப்பாங்க. சரியா, சந்திரன் கெட்டு போய் ராகும் சந்திரன் சேர்ந்தவங்கலாம் அதில் நிறைய சூட்சுமம்லாம் இருக்குது, அதை விட்டுருவோம். அடுத்து வந்து செவ்வாய் கூட சேர்ந்தானா ரவுடியாக இருப்பாங்க. ராகு செவ்வாய் சம்பந்தம் இருக்குது அப்படின்னா சில நல்ல வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, குரு சுக்கிர வீட்டில் இருந்தால் ஓரளவு பரவாயில்ல. மகர கும்பத்தில் இருந்தால் ரவுடியாக இருப்பாங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைவார். அங்கே ராகு இருந்தார் வச்சுக்கோங்களேன், ரவுடித்தனம் பண்ணுறது, போக்கிரித்தனம், வெட்டு குத்து கொலை எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ராகு செவ்வாய் காம்பினேஷன் நல்ல இடத்துல இல்லாமல் இருக்கணும். நல்ல இடத்துல இல்லாமல் கெட்ட இடத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். தனுசு, மீனம், கடகம், துலாம் இதில் இருந்தால் ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளாக இருக்கும். ரிஷபம் இதில் இருந்தால் ஓரளவு கட்டுக்குள்ளாக இருக்கும். சிம்மத்தில் இருந்தானா அவ்வளோதான். விருச்சிகத்தில் இருந்தால் அவ்வளோதான், பெரிய ரவுடியாக இருப்பான், கூலிப்படையை சேர்ந்தவனாக இருப்பான். சரியா, கூலிப்படையை சேர்ந்தவனாக இருப்பான். ரைட்டு, செவ்வாய் ராகு காம்பினேஷன் நல்லது அல்ல. மூத்த சகோதரனை பாதிக்கும். பொதுவாக சகோதரனை பாதிக்கும். ராகு செவ்வாய் சேர்ந்தாலே சகோதரனை பாதிக்கும். ஏன்னா செவ்வாய் சகோதரக்காரன் அல்லவா, சகோதரனை பாதிக்கும். புதன் கூட சேர்ந்துருந்தாருன்னா ராகு மாமனை பாதிக்கும், மாமனுடைய சகவாசம் அவனுக்கு இருக்காது. குரு கூட சேர்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவங்களோட மதிக்க மாட்டாங்க. சூரியன் கூட சேர்ந்தால் தாப்பன் வழி உறவு முறையும் நல்லா இருக்காது. சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா தாய் வழி உறவு நல்லா இருக்காது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சுக்கிரன் கூட சேர்ந்தாருன்னா பொன்னாட்டி வழி உறவு நல்லா இருக்காது. பெண்கள்கிட்ட நல்ல வழியாக நேரடியாக இருக்க மாட்டானுங்க, விதண்டவாதமாக தான் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஆனால் பெண் பித்தனாக இருப்பானுங்க. ரைட்டு, அடுத்து மிதுனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, நீண்ட ஆயிலை கொடுப்பாரு, கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, நல்ல ஒரு ஆச்சாரத்தை கொடுப்பாரு, ஆள் யோகியாக இருப்பாங்க, நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடகத்தில் இருக்கிறாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாரு, கெட்டிக்காரத்தனத்தை கொடுப்பாரு, அமைதியற்ற நிலையாக இருக்கும். சிம்மத்துலேயும் நல்லா இருப்பார். சிம்மத்தில் ராகு தனிச்சு இருக்கணும். தனிச்சு இருந்தார்னா நல்ல பண்பு எழுத்து வளவராக இருப்பாங்க, நல்ல டேபிள் ஒர்க் பார்ப்பாங்க. இவங்களாம் கவிதை எழுதுவாங்க, நாவலாசிரியராக இருப்பாங்க, பேச்சாற்றல் இருக்கும், நல்ல பலமாக இருக்கும். தனியாக இருந்தார்னா செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாருன்னா சிறப்பு கிடையாது. ராகு பொதுவாக தனியாக இருக்க பிறந்தவர்கள் நல்ல ஜாதகம், ஒரு வார்த்தையில் சொல்லலாம். ராகு தனியாக இருக்கணும். எந்த கிரகம் கூட சேராமல் இருந்தாலும் நல்ல பலம். கெட்ட கிரகங்கள் பாவகிரகங்களோட சேரக்கூடாது. சுபகிரகங்களோட சேர்ந்தாலும் அந்த சுபத்துவத்துக்கு எடுத்துருவார். கண்ணியில் இருந்தாருன்னா நல்ல ஒரு உயர்ந்த எழுத்தாளராக இருப்பாங்க. கண்ணி அவருக்கு நல்லா பிடிச்சி விட தான், புகழ்பெற்ற ஞானியாக இருப்பாங்க, புகழ்பெற்ற மனிதனாக இருப்பாங்க, கவிதை எழுது கட்டுரை எழுதுல நல்லா இருப்பாங்க. காலத்துக்கு பின்னாடி உங்கள் பேர் இருக்கும். துலாம் தேக ஆரோக்கியம் கெட்டு போகும். சரியா, பூர்வீக சொத்து இருக்காது, பெண் பித்தனாக இருப்பாங்க, கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க. சுப தொடர்பு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிகம் வந்து ராகுக்கு உச்சம்னு சொல்கிறாங்க, ஆனால் அவருக்கு ஆட்சி விடே கிடையாது, அதனால் உச்சம்னு சொல்ல முடியாது. நல்ல ஒழுக்கம் இருக்காது, உடல்நல குறைவு இருக்கும், ரகசிய உறுப்பில் பிரச்சனை இருக்கும். எதனாச்சும் ரகசிய உறுப்பு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரகசிய உறுப்பில் சில பிரச்சனைகள் கம்பைன் இருக்கும். சரியா, ரகசிய நோய்கள் இருக்கும். தனுசுல இருந்த கோதண்ட ராகு நல்ல பலன்களை கொடுப்பார், இல்வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார், புகழ் செல்வம் எல்லாம் நல்லா இருக்கும். மகரத்தில் நல்ல அமைப்பு, மகர ராகு நல்ல பலன்களை கொடுப்பார், நல்ல தொழில், நல்ல மனைவி, தொழில் நல்ல ஒரு ஏற்றம், தொழில் நல்லா பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருப்பாங்க, மனைவி பேச்சு நல்லபடியாக கேட்டிருப்பாங்க. கும்பத்தில் இனிமையாக பேசுவாங்க, நல்லா இருக்கும். சரியா, ஆனால் தாமதமாக குடும்பம் அமையும், லேட் மேரேஜ் ஆகும். ஓரளவு பரவாயில்ல. கும்பராகு ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராகு சனி மாதிரி ஆக்ட் பண்ணுவார்.
சனி பகவான் வீட்டில் இருந்தாருன்னா சனி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். பொதுவாக ராகு வந்து சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். மீனத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீர்ராசியில் இருக்கிற ராகு வந்து ஊரில் அமைதியான வாழ்க்கையை கொடுப்பார், கெட்டிக்காரத்தனத்தை கொடுப்பார், இறை வழிபாடு, கலைத்துறை எல்லாமே நல்லாயிருக்கும். திரைப்படத்துறையில் நல்லா சைன் பண்ணுவாங்க மீனத்தில் இருக்கிற ராகு. ஸோ ராகு வந்து விருச்சிகத்தில் இல்லாமல் பிறந்தவர்கள் ஓரளவு நல்லா இருப்பாங்க. மற்ற ராசியில் இருந்தாலும் கொஞ்சம் கெட்ட பலன்கள் கொடுத்தாலும் ஜாதகனை ரொம்ப மோசம் பண்ண மாட்டார். விருச்சிகத்தில் ராகு இருந்து ராகதிசை நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், சுருட்டிடும். சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேச ராசி சிம்ம லக்கணம் விருச்சிக ராகு நல்லா இருக்காது. மேசராசி சிம்ம லக்கணம் விருச்சிக ராகு 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா ராகு திசை நடக்கும்போது வண்டி வாகனம் எல்லாத்தையும் விற்றுருவான், தாய் அன்பு இருக்காது, தாய் விட்டு வெளியே வந்துடுவான், சுகப்பட மாட்டான், விசேஷமே இருக்காது. சரியா? சுகப்பட மாட்டான். அதே மாதிரி மேசராசி துலா லக்கணம் 2ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாலும் கெட்டு போயிடுவாங்க. ஸோ விருச்சிகத்தில் இருக்கிறாரு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். ரைட் சார். இப்போ லக்கண ரீதியாக அவர் எப்படி பலன்களை கொடுப்பார் அப்படி பார்த்தோம்னா, அவர் வந்து லக்கணத்திலே இருக்கிறாரு. மேசராசி தான். நீங்கள் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, மேச லக்கணத்திலும் பிறந்திருக்கலாம், வேறு எந்த லக்கணத்திலும் பிறந்திருக்கலாம். அவங்களுக்கு என்ன பலன்கள் சார் கொடுப்பார் அப்படின்னா, லக்கணத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள் இந்த பலன்கள்லாம் எப்போ நடக்கும்னா அந்த தசாபுத்தியில் தான் நடக்கும். பொதுவாக லக்கணத்தில் ராகு இருக்க பிறந்தவங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எந்த ஒரு விஷயத்திலும் மாறுபட்ட கருத்து இருக்கும், உஷ்ண சரீரம் இருக்கும், நல்ல காசு பணம் சேவிப்பாங்க, சுகபோகையாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா அனுபவிப்பாங்க, நல்ல நேரம் வசீகரமாக இருப்பாங்க, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் மெலிஞ்ச தோற்றமாக தான் இருக்கும், தசப்பிடிப்பாக இருக்கும், கொஞ்சம் ஆள் வந்து ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், பூசண மாதிரி இருப்பாங்க. ராகு லக்கணத்தில் இருந்தார்னா கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். சரியா? அவசர புத்தியும் இருக்கும். அதெல்லாம் ராகு செய்வார் சிறப்பாக. அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா கையில் காசு பணம் இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இருப்பினும் சில நேரத்தில் வந்து ரகசிய சேமிப்பு இருக்கும், யாருக்கும் தெரியாமல் பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும், கோபமாக பேசுவாங்க, வாக்கு பலிதம் இருக்கும், சொன்ன பழிக்கும். கருநாக்குங்கிறாங்களா அவங்களாம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு தான். ஊரில் சொல்லுவாங்க, அவன் வாயில் விழாதப்பா அவன் கருநாக்கு அப்படிம்பாங்க. கருநாக்குனா 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு அர்த்தம். இவங்க குடும்பத்தில் வெளி நபரோட தலையீடு இருக்கும், குடும்பத்தோட இது இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், பிள்ளைகளை பற்றி கவலை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து மற்றவங்களோட பணம் சேரும். ஏன்னா 2ஆம் இடம் வந்து வருமான ஸ்தானம், தனஸ்தானம். மற்றவங்களுடைய பணம் சேரும், ஆள் பார்க்க கருப்பாக இருப்பாங்க, அரசாங்கத்தை ஆதரவு உண்டு, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு. அடுத்து 3ஆம் இடத்துல ராகு உபயசான ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது, தீர்க்காயில் இருக்கும், மதிநுட்பமாக இருப்பாங்க, பணபலம் நல்லா இருக்கும், தேவைக்கு அதிகமாக பணபலம் இருக்கும், தைரியமாக இருப்பாங்க, இசைப்பிரியராக இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கிறவங்களுக்கு மியூசிக் நல்லா வரும். சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சகோதர விஷயத்தில் சில இது இருக்கும். அதுபோக உடம்பில் வந்து சில அங்ககீனம் இருக்கும். ராகு தனிச்சு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அட்டமாதிபதி கூட சேர்ந்து ரோகஸ்தானாதிபதி கூட சேர்ந்து இருந்தாருன்னா நல்ல விதமாக இருக்காது. சரியா? அட்டமாதிபதினா யாருன்னா ஒரு லக்கணத்துக்கு 8 கூடியவன். இப்போ நீங்கள் மேசராசி ரிஷப லக்கணம் வச்சுக்கோங்க, குரு கூட சேர்ந்துருந்தாருன்னா நல்ல பலனை கொடுக்க மாட்டார். மேசராசி நீங்கள் மிதுன லக்கணம்னா செவ்வாய் கூட சேரக்கூடாது, அட்டமாதிபதி அவயோகி கூட சேரக்கூடாது, 6 கூடியவங்க கூட சேரக்கூடாது. 6, 8 கூடிய கிரகத்துடைய ராகு சேர்ந்துருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து 3ஆம் இடங்கிறது வந்து தெய்வீக ஸ்தானம் அப்படிமோ. அந்த ஆண்களுக்கு வந்து இந்த ஆண் குறி சிறுசாக இருக்கும். சரியா? அந்த உடல் உறுப்பெல்லாம் கொஞ்சம் அங்கீனமாக இருக்கும், அதனால் தாம்பத்திய திருப்தி இருக்காது. பெண்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும். சரியா? அந்த மர்ம உறுப்புகளில் பிறப்பு உறுப்பில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். அது செய்வார், ராகு கண்டிப்பாக செய்வார். ஏன்னா ராகு வந்து பொதுவாக உயிர் காரகத்துவத்தை கெடுப்பார். ஒரு மனிதனுக்கு 2 காரகத்துவம் இருக்குது, ஜட காரகத்துவம், உயிர் காரகத்துவம். ஜட காரகத்துவம் பொருள், இடம், வீடு, மனை, காரு, வண்டி, மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம். உயிர் காரகத்துவம் ஜாதகன், அவனோட அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமே, மச்சான், போனவன், வந்தவன் எல்லாமே உயிர் காரகத்துவம். ஸோ ஜடகாரகத்துவம் உயிர் காரகத்துவம் ரெண்டுமே சேர்ந்து தான் ஜாதகம். ஒரு ராசியில் ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டுமே இருக்கும். இப்போ வந்து 2ஆம் இடம் எடுத்துக்கிட்டோம்னா பணத்தை குறிக்கும், படிப்பை குறிக்கும், கண்ணையும் குறிக்கும். கண் வந்து உயிர் காரகத்துவம். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவன் கண் பார்வை சரி இருக்காது, கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். ராகு இருந்தாலும் கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்ததுன்னா கண் பார்வை கோளாறு வரும். ஸோ இப்படி சொல்லிகிட்டே போனால் நிறைய நேரம் ஆகும். ராகு பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கில். நீங்கள் கேட்க ரெடினா சொல்லிகிட்டே இருப்பேன் நான். சரியா? நான் ஸ்டாப்பாக சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம சட்டுன்னு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இவ்வளோ நேரம் வீடியோ கேட்குறவங்களுக்கு நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? உங்கள் சந்தேகத்தை தெளிவாக கேட்டிங்கன்னா நல்லா சொல்லுவேன். இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எந்த நட்சத்திரம், எந்த பாதம், பிறந்த வருஷம், இப்படி தெளிவான டீட்டெயிலாக கேட்கணும். சும்மா மொட்டையாக பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், அசுபதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும்னா சொல்ல முடியாது. தெளிவாக இருக்கணும் கேள்வியை பார்த்தா பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். சரியா? கேட்குற கேள்விகள் கேட்குற மாதிரி பதில்கள் வழங்கப்படும். அதேமாதிரி 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா நான் சொன்ன மாதிரி அந்த மர்ம உறுப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். பெண் விஷயத்தில் ஒரு நெருக்கம் இருக்கும், மர்ம தொடர்பு உங்களுக்கு இருக்கும். சரியா? ஓகே. 3ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா மற்ற வேலையெல்லாம் நல்லா இருக்கும், ஓரளவு ஆயில் திருக்கம் தான், காசு பணத்தெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் பெண்கள் விஷயத்திலும் சரி, அந்த உடல் உறவு விஷயத்திலும் சரி சில சிக்கல்கள் இருக்கும். வெளியே சொல்ல முடியாத கூச்சப்படுற சிக்கல் இருக்கும், வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு அதெல்லாம் செய்வார். ராகுனாலே மர்மம் தான் அர்த்தம், மர்ம யோகின்னு அர்த்தம்.
சரியா? மர்ம யோகி. அவர் வந்து ஒரு யோகித்தன்மையும் கொடுப்பாரு, மர்மமாக இருந்து மற்ற வேலையும் பார்ப்பார். துப்பறிகிற வேலை, சிபிஐ வேலை, சிஐடி வேலை, ரகசிய இடத்த வெளியே கொண்டு வரது எல்லாமே ராகு தான். இப்போ சிஐடி, சிபிஐ, இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா ராகு வந்து ஒரு நல்ல நிலைமையில் உட்காந்துருப்பார். 10ஆம் இடத்தோடையோ 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருப்பார். அவங்களாம் வந்து அந்த வேலையை தான் பார்ப்பாங்க, ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது, தோண்டி எடுக்கிறது. அடுத்து 4ஆம் இடத்துல இருந்தாலும் தாய்க்கு ஆகாது, ஆள் சாந்தமாக இருப்பாங்க, அதிக ஆசை இருக்கும், அடிக்கடி மறதி இருக்கும். சரியா? தாய் வழி நல்லா இருக்காது, நண்பர்களால் ஏமாற்றப்படுவாங்க, அதிக பொன்பொருள் வசதி இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க, நல்ல ஊழியம் பண்ணுவாங்க, வண்டி வாகனம்லாம் ஓரளவு இருக்குமான செலவும் இருக்கும். அயன சேகனம் சுகப்பிரியர், நல்ல படத்தை தூங்கி எந்திப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓரளவு ராகு 4ஆம் இடத்துல இருக்கலாம். ராகு பாவகரமாக இருக்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கலாம். ஆனால் தாய் வழி உறவை கெடுப்பார், தாயை கெடுத்துருவார். 4ஆம் இடம் வந்து மாதுர் ஸ்தானம், தாயை கெடுத்துருவார். அது கடகத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக அந்த இது நடக்கும். ஏன்னா கடகம் வந்து 4ஆம் இடம், காலப்புரட்சி சக்கரத்துக்கு 4ஆம் இடம். 5ஆம் இடத்துல இருந்தாலும் தாமத புத்திர பாய்க்கம் தான், திருமணம் தாமதமாகும். ஆனால் வாக்குசாரி இருக்கும், நல்ல காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி இருக்கும், சகோதர வழியில் சுணக்கம் இருக்கும். இவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல அதிகாரியை நட்பாக்கிடுவாங்க. அதிகாரி எப்படினாச்சும் வளைச்சி போட்டு ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேலே அதிகாரியை வளைச்சி போட்டுருவானுங்க. இவங்க பேச்சு மேலே அதிகாரி கேட்பாங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எங்கிட்டனாலும், ஏன்னா மந்திரஸ்தானம் அல்லவா, ஒரு இது போட்டுருவாங்க, பொடியை போட்டு மயக்க வச்சுருவாங்க. மந்திரம்னால என்ன? மந்திரம் சொல்கிறது, காதில் ஓதுறது, பொடியை போடுறது, எல்லா வேலையும் பார்த்து, சகுனி வேலையெல்லாம் பார்த்து ஆளுகளை கரெக்ட் பண்ணி தான் காரியத்தை சாதிச்சிருவாங்க. அதேமாதிரி தாய்மாமனுக்கு நல்லா இருக்காது. தாய்மாமன் விஷயத்தில் பெரிய தோஷம் கொடுக்கும். புத்திர பாய்க்கும் அந்தளவு இருக்காது. அதுபோல் 6ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் இடம் வந்து ரணருண ரோகஸ்தானம். ஆள் நல்லா இருப்பாங்க, புகழ் அந்தஸ்து இருக்கும், கீர்த்தி பிரதாபம், நல்லா வெற்றிவாக சூடுவாங்க, நல்லா இருப்பாங்க, எதிரிகளால் பிரச்சனை இருக்காது. இருப்பினும் சில முரட்டு செயல்கள் செய்வாங்க. சமுதாயத்தில் ஒரு இது இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும். தாய் வழியில் நல்ல உறவு நல்லபடியாக இருக்கும், தாய்மாமன் உறவு நல்லபடியாக இருக்கும். ஆனால் இவங்களை யாரும் எதிர்க்க முடியாது. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து எல்லாத்தையும் அடித்து துவசம் பண்ணிடுவாங்க, எதிர்ப்பே இருக்காது. சரியா நேர்களே? வெற்றியை நல்லா கொடுப்பாரு. அதனால பலமாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் சரிபட இருக்காது இவங்களுக்கு. ஆனால் பண பிரச்சனை இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்காது. வேலை வாங்கல் கட்டிக்காரனாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஓனராக இருந்தாங்கன்னா ஆளுகளை வந்து நொங்கு எடுத்து என்ன சொல்லுவாங்க, கிண்டி கலங்க எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வேலை வாங்குவாங்க ஆளுகளை, சாமர்த்தியசாலிகள். 7ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும், நல்ல சீனாக பார்க்க முடியாது, நிறைய சிந்தனைகள் இருக்கும், மனசுக்குள்ள 1008 சிந்தனை இருக்கும், தாமத திருமணம் இருக்கும். இருப்பினும் மனைவி திருப்திப்படுத்துவாங்க, ஒரு சாமர்த்தியம் இருக்கும். ஆனால் இவங்க வர்ற மனைவிக்கு கணவனுக்கோ உடல்நல கோளாறு இருக்கும், நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அதுக்காக பணத்தை நிறைய இழப்பாங்க. ஸோ 7ஆம் இடத்துல ராகு இருக்குது அந்தளவுக்கு நல்லதில்லை. 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சஞ்சலம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு சாஸ்திரியாக இருப்பாங்க, சாஸ்திரம் காணாமல் இருக்கும், கண்டிதப்படுத்தல் பண்டிதன் ஆகிற மாதிரி நிறைய படிச்சிருப்பாங்க, வாக்கு பலிதம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால வாக்கு பலிதம் இருக்கும், தீவிர முயற்சி இருக்கும், ஒரு துறவி மாதிரி இருப்பாங்க, ஒரு ஞானி மாதிரி இருப்பாங்க. 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் இருக்காது, குடும்ப வாழ்க்கையில் அந்தளவு அட்டாச்மெண்ட் இருக்காது, சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருப்பாங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா மாதவளுக்கு பிரச்சனை இருக்கும், பீரியட்ஸில் பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற பெண்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படாது. 9ல் ராகு இருந்தால் அப்பனை கெடுத்துருவார், தகப்பனை கெடுத்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அப்பாவில் உறவை கெடுத்துருவார். இருப்பினும் ஜாதகனை நல்லா செல்வாக்கு புகழ் அந்தஸ்து இருக்கும். செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் 2வது பார்ட் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பாங்க, தொழிலில் பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, நல்லா செண்டுகிண்டு அடித்து பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக ஊரை சுற்றி வருவாங்க, நல்லாயிருக்கும். நல்ல ஒரு எஜமானாக இருப்பாங்க, நல்லா கையில் காசு போனால் காரு வண்டி பங்களா கட்டி நல்லா ஒரு அமைப்பை கொடுப்பார் ராகு. ஆனால் அப்பனுக்கு அவனுக்கு ஆகாமல் போயிடும், அப்பா வழி ஃபுல்லாக துடைச்ச மாதிரி இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு நல்லபடியாக ஏற்றி விடுவார். சரியா? நல்ல படம் தான். 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கலாம், பெண்களால் தொல்லை இருக்கும், சமூகத்தில் வந்து இவங்களை வெறுப்பாங்க, ஏன்னா சில பிரச்சனைக்கு உட்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பிரச்சனைக்குரிய மனுஷனாக இருப்பாங்க. பெண்கள் விஷயத்தில் இவங்களோட செயல்பாடு நல்லா இருக்காது, மறைமுக எதிர்ப்பு இருக்கும், நிறைய பிரயாணங்கள் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஊரை சுற்றிட்டு வருவாங்க, உலகம் சுற்று வாலிபனாக இருப்பாங்க. ஆனால் நிறைய வேலையிலும் பார்ப்பாங்க. அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. ராகு 11ஆம் இடத்துல இருக்கலாங்க, நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? எந்த கெட்ட பலமும் இருக்காது, நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க விவசாயம் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் நல்லா வரும், தோட்டக்கலை விவசாயம் தோப்பு கிப்பு வச்சு நல்லபடியாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நல்லபடியாக ஊதியம் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். சரியா? 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல விசேஷத்தன்மையில் கூடுதலாக இருக்கும். 12ஆம் இடம் அயன சேன போகஸ்தானம், பயம் கவலை இருக்கும், யாரும் இவங்களை அணுக முடியாது, எரிஞ்சு விழிஞ்சிட்டே இருப்பாங்க, குறுக்கு வழியில் ஈடுபடுவாங்க, கெட்ட பேர் இருக்கும், நல்ல விதம் பார்க்க முடியாது. ஆனால் சொந்த வீடு இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சொந்த வீடை கொடுப்பாரு. துர்வாசகம் இருக்கும், கெட்டவங்களோட சகவாசம் இருக்கும், தூரதேச பயணம் இருக்கும், ஊரில் இருக்க மாட்டாங்க, கடை ஓடி போயிடுவாங்க, ஊரை விட்டு ஊர் போய் ஒரு இடத்துல இருந்து சம்பாதிப்பாங்க. நித்திரை நல்லா இருக்காது, இருப்பினும் நல்லா சேர்த்து வச்சுருப்பாங்க, காசு பணம் சேர்க்கறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு. ஓகே நேயர்களே, இப்போதைக்கு வந்து நான் வந்து ராகுவை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து லக்கண ரீதியாக எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கள் எப்படி கொடுப்பாருன்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கிறேன், நிறையா சொல்லலாம். இப்போ வந்து ராகு தசையில் மற்ற புத்திகள் எப்படி இருக்கும் அதை நான் சொல்கிறேன் நான். சரியா? அது வந்து முக்கியமானது, அதுக்கு உண்டான வழிபாடை சொல்கிறேன். ராகு திசை 18 வருஷம்,
18 வருஷத்திலும் ஒவ்வொரு புத்தி நடக்கும். ராகு திசையில் ராகு புத்தி, அதுக்கடுத்து குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, அதோடு முடிஞ்சு போயிடும். சரியா? இப்போ ஒவ்வொரு புத்திக்குமே வந்து ஒவ்வொரு விதமாக ஆக்ட் பண்ணுவார். அது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு புத்தி நல்லாயிருக்கும். சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, குரு புத்தி, இந்த 4 புத்தி நல்லாயிருக்கும். மற்ற புத்தியெல்லாம் அந்த அளவு நல்லா இருக்காது. ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ராகு திசையில் புதன் புத்தி, சுக்கிர புத்தி, சனி புத்தி, இந்த 3 புத்தி நல்லாயிருக்கும். குரு புத்தி நல்லா இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது. கேது புத்தி மத்தியம பலனை கொடுக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ராகு திசையில் சுக்கிர புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, இந்த புத்தி 3 நல்லாயிருக்கும். குரு புத்தி மத்தியம பலனை கொடுக்கும். இப்போ வந்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. ராகு திசையில் வந்து சந்திர புத்தி, சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, குரு புத்தி நல்லாயிருக்கும். சுக்கிர புத்தி மத்தியம பலனை கொடுக்கும். அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. ராகு திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, குரு புத்தி நல்லாயிருக்கும். சுக்கிர புத்தி அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? சுக்கிர புத்தி காலவாரி வரும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க, கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சுக்கிர புத்தி வந்து காலவாரி விட்டுரும். அதே மாதிரி மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் புத்தி காலவாரி விட்டுரும். ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகு திசையில் குரு புத்தி காலவாரி விட்டுரும். கன்னியா லக்கணம், மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையில் செவ்வாய் புத்தி காலவாரி விட்டுரும். மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையில் வந்து சூரிய புத்தி, சந்திர புத்தி 2 காலவாரி விட்டுரும். தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையில் சுக்கிர புத்தி காலவாரி விட்டுரும். சரியா? இப்படி சில லக்கணத்துக்கு வந்து அந்த அவயவி புத்தி வரும்போது நல்லா இருக்காது. ரொம்ப ராகு ஆட்டம் ஆடுவார். சரியா? புத்திநாதனும் சரியில்லை, ராகும் சரியில்லைன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். இவங்க தான் பரிதாபத்துக்குரியவர்கள். வெளியே சொல்ல கூச்சப்பட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையிலே வந்து எதுவுமே இல்லை சார், நிமிஷா மேசராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்களாம் இந்த அமைப்பில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராகு திசையில் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. மேசராசியில் ரிஷப லக்கணம், ராகு திசை குரு பற்றி சுத்தமாக நல்லா இருக்காது. சரியா? அதுபோக ராகு திசை செவ்வாய் பற்றி நல்லா இருக்காது. செவ்வாய் மாரகாதிபதி தான், சந்திரனும் மாரகாதிபதி தான். ஸோ அவங்களுக்கு ராகு திசை சந்திர பற்றி, செவ்வாய் பற்றி, குரு பற்றி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. குரு பற்றி வாட்டி எடுத்துரும். சரியா? குரு புத்தி வந்து வாட்டி எடுத்துரும். கடன் வாங்கி ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ ராகு திசையில் வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு புத்திகள் நல்லா இருக்காது. அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். சரி சார், அதுக்கு வழிபாடு என்ன சார் அப்படின்னா, ராகு திசை நடந்தாலே காளியம்மனை தான் கும்பிடணும். துர்க்கையம்மனை கும்பிடலாம். ஆனால் துர்க்கை வந்து நார்த் இந்தியாவில் தான் நிறையா கும்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து காளியம்மனை தான் கும்பிடணும். பத்திரகாளியம்மன், ரணகாளியம்மன், ருணகாளியம்மன், வனகாளியம்மன், காளி, நீலி, சூளி, இது மாதிரி அம்மனை ஆக்ரோஷமான அம்மனை கும்பிடணும். பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி, ராகு வேளையில் கும்பிடணும். காளியம்மனுக்கு வந்து சிவப்பு சேலை, மஞ்சள் சேலை வாங்கி சாத்தணும். எலுமிச்சை மாலை போடணும். சந்தனம், குங்குமம், மஞ்சள் கொடுக்கலாம். செவ்வரளி பூ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்களை வந்து காளியம்மனை கொடுத்து நம்ம வழிபாடு பண்ணணும். காளியம்மனுக்கு அபிஷேகத்துக்கும் பொருள் கொடுக்கலாம். ஸோ காளியம்மன் வழிபாடு வந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. காளியம்மன் வழிபாடு தான் பண்ணணும். பொதுவான வழிபாடு 18 வருஷத்துக்கும் காளியம்மனை கும்பிடணும். அட்லீஸ்ட் மாதம் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்குனாச்சும் கும்பிடணும். சரியா? ஒவ்வொரு புத்திக்கு என்ன வழிபாடு சொல்கிறேன். ராகு திசை ராகு புத்திக்கு காளியம்மன் வழிபாடு தான் பண்ணணும். ராகு வேளையில் பண்ணணும், இல்லைனா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும், இல்லைனா செவ்வாய் வெள்ளி பண்ணலாம். அடுத்து ராகு திசை குரு புத்திக்கு வந்து சிவன் நாமத்தை சொல்லணும். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வழக்கப்பட்டு வரணும். ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்களும் சிவன் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலில் உள்ள காலபைரவருக்கு வழிபாடு வழக்கப்பட்டு வரணும். ராகு திசை புதன் புத்தி நடக்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு வரணும். ராகு திசை கேது புத்தி நடக்கிறவங்க சர்ப்ப விநாயகரை கும்பிடணும். சரியா? விநாயகருக்கு 2 பக்கம் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும், அவங்கள கும்பிடணும். நாக பிரதிஷ்டை பண்ணலாம். அந்த கல்லை வாங்கி கோயிலில் வைக்கலாம். அந்த அரச மரத்தை சுற்றிலாம் வச்சுருப்பாங்க. அடுத்து ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க துர்க்கையம்மனை கும்பிடணும், இல்லைனா காளியம்மனை கும்பிடலாம். ராகு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வரணும். ராகு திசை சந்திர புத்திக்கு நடக்கிறவங்க அம்பாளை கும்பிடணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன், இப்படி அம்பாளை கும்பிடணும். பெண்களுக்கு நிறைய வேலை பார்க்கணும், பெண்களுக்கு துறவு பண்ணணும். ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க கந்தசீச கவசம் படிக்கணும், முருகப்பெருமானை கும்பிடணும். அறுபடை வீடில் ஏதோ ஒரு படை வீட்டுக்கு போய்ட்டு வரணும். ராகுக்கு பிடித்த வீடு எந்த வீடு சார் அப்படின்னா, அறுபடை வீடில் வந்து பழனி போய்ட்டு வரலாம். சரியா? பழனி வந்து ஒரு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அங்கே முருகன் வந்து ஞான தண்டாதிபதியாக இருக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஞானத்தை சொல்கிறவராக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் அங்கே போய்ட்டு வரலாம், பழனிக்கு போய்ட்டு வரலாம். ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க பழனிக்கு போய்ட்டு வரலாம். ரைட் நேர்களே, இப்போ ஒவ்வொரு ராகு திசையில் ஒவ்வொரு புத்திக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அதுபோல் ராகு திசை பொதுவாக நடக்கிறவங்க திருநாகேஸ்வரம் போய்ட்டு வரலாம், காலகஸ்தி போய்ட்டு வரலாம், சங்கரன் கோயில் போகலாம். அப்போ நவ திருப்பதியில் வந்து ரெட்டை திருப்பதி இருக்குது, அங்கே போகலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இப்படி ஒரு 4-5 இடம் ராகு ஸ்தலம் இருக்குது, அங்கெல்லாம் போய்ட்டு வரலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதுவுமே போக முடியாதவங்க விநாயகரை கும்பிடலாம். வீட்டில் டெய்லி விநாயகரை கும்பிட்டாலே ராகுடைய தாக்கம் வெகுவாக குறையும். ராகு வேளையில் கும்பிடணும். டெய்லி காலண்டரில் பார்த்து ராகு வேலை வரும், அந்த நேரத்தில் விநாயகரை கும்பிடணும். வேலைக்கு போயிட்டீங்கன்னா வீட்டில் இருக்க ஆள் கும்பிடலாம். உங்களை நினச்சி கும்பிட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஸோ ராகு வந்து மேசராசிக்கு வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன், ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாரு.
ராகு திசை கடந்துருச்சுன்னா அடுத்த வரையில் குரு திசை ஓரளவு நல்லாயிருக்கும் மேசராசிக்கு. ஏன்னா ராசிக்கு வந்து 9 12 கூடியவன் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதனால் ராகு திசை நடக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க. மேசராசியில் கஷ்டப்படுறவங்களாம் இந்த ராகு திசையில் கஷ்டப்படுறவங்க தான். அதுக்கு தான் இந்த வீடியோ தனியாக போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஓரளவு பிரயோஜனமாக இருக்கும். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்கலாம். ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டோம். ஜாதகத்துக்கு வந்து கட்டணம் இருக்குது, கட்டணம் வச்சு தான் ஜாதகத்தை பார்க்கணும். எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஓரளவு கேட்கலாம். எந்த சாமி கும்பிடணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். மற்றபடி ஜாதகத்தை பார்த்தா பலன் சொல்ல முடியும். சரியா நேர்களே? தனிப்பட்ட ஜாதகம்னா ஜாதகத்தை பார்க்கணும், அதில் வேலை நிறையா இருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். ராகு திசை வந்து இப்போதைக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு ராகு சனிபானு கூட சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. சனி ராகும் கோச்சாரத்தில் இப்போதைக்கு இன்றைக்கி தேதிக்கு, சரியா, இன்றைக்கி தேதிக்கு வந்து ராகு வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் சனிபானு கூட சேர்ந்து இருக்கிறாரு. காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். செவ்வாய் பார்வையும் இருக்குது. ஸோ காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். கற்பனசாமி வழிபாடும் பண்ணலாம். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை கற்பனசாமி கோயிலுக்கும் போயிட்டு கருப்பு கயிறை கட்டிட்டு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் இப்போதைக்கு இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராகு 11ஆம் இடத்துல இப்போதைக்கு இருக்கிறாரு. குரு பார்வை ராசி 11ஆம் இடத்துக்கு இருந்தாலுமே ராகு சனி இணைவு நல்ல விதமாக பார்க்கப்படாது. நவம்பர் 28ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் ஓரளவு. சரியான நேரில் விரையும் குறையும், லாபம் கூடும். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன். மேசராசி நேயர்களுக்கு அசுவதி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் ஈடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.